Hi friends, welcome to Vishnu CS SetNet Education channel. This video mainly focuses on December 2012 paper 1 UGC net solved question with answers. இதுவரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Paper 1, December 2012. First question. The English word communication is derived from the words answer A. Communist and communicator. Next, China revolution leader Mao Zedong மக்கள்கிட்ட பேசுறதுக்காக என்ன கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணாரு அப்படின்னா ஆன்சர் ஏ மாஸ் லைன் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட், மூதாதையர்களோட ஆவிகள்கிட்ட பேசுறதுக்கு பேர் டிரான்ஸ்பர்சனல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட், இந்தியாவில் அதிகமாக சர்க்குலேட் ஆகிற டெய்லி நியூஸ் பேப்பர் டைனிக் ஜெயகிராம் ஹிந்தியில் பப்ளிஷ் ஆகுது. ஆனால் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதிகமாக இந்தியாவில் சர்க்குலேட் ஆகிற டெய்லி நியூஸ் பேப்பர் ஆன்சர் ஏ த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. டாப் 10 ஃபேமஸ் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா கொடுத்துருக்கேன். லிஸ்ட்டு எந்த லாங்குவேஜஸில் பப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கிங்க. இந்தியாவில் சைலண்ட் ஃபீச்சர் ஃபில்மோட முன்னோடி ஆன்சர் டி தாதா சாஹிப் பால்கே. இவரோட நேமில் தான் சிறந்த திரைப்படத்திற்கான விருது கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ஆஃப் எ டீச்சர் ரெஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஆன்சர் பி edutainment. It means education plus entertainment. By which of the following proposition the proposition some men are not honest இதோட contradiction word answer A all men are honest. Next, a stipulative definition is answer D neither true nor false. Next, choose the appropriate alternative given in the quotes to replace the question mark. Examiner, correct words. Examiner, examinee. Pleader, client. Preceptor, அப்படின்னா ஆசான் அப்படிங்கிற மீனிங் வரும். அப்போ ஆன்சர் disciple, meaning cedar. If the statement most of the students are obedient, இந்த statement true அப்படின்னா the following 4 termsல எது கரெக்ட்? ஆன்சர் சி 3 and 4. Some students are obedient, some students are not disobedient. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் true. Choose the right code. A deductive argument. Definition answer கரெக்டான ஆன்சர் ஆன்சர் ஏ 1 and 2. 1 and 2. Next, ALU stands for arithmetic and logic unit. Arithmetic and logic unit அப்படின்னா arithmetic operations அப்படின்னா addition, subtraction, multiplication, division இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும். லாஜிக் ஆப்ரேஷன் அப்படின்னா and or not இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா ALU அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் தான் நடக்கும். இதை தான் arithmetic and logic unit அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, கால்குலேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ALU அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு சியு அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஃபுல்லாக எல்லா யூனிட்ஸையும் ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுக்கிறது யார் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். நெக்ஸ்ட்டு மெமரி யூனிட். மெமரி யூனிட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாத்தையும் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற யூனிட்டுக்கு நேம் தான் மெமரி யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட் இந்த 3 யூனிட்டையும் சேர்த்து தான் CPU அப்படின்னு சொல்லுவோம். CPU means expands central processing unit. கம்ப்யூட்டரில் இம்பார்ட்டன்ட் சிப்ஸ் எல்லாத்தையும் ஒரு சர்க்கியூட் போர்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஆன்சர் டி மதர் போர்டு. மதர் போர்டு தான் கம்ப்யூட்டரில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். இதில் வந்து CPU, மெமரி, இன்புட் அவுட்புட் டிவைசஸோட கனெக்டர்ஸ் இது எல்லாத்தையும் அந்த மதர் போர்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் மதர் போர்டு அப்படிங்கிறது. அதனால தான் இது இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாமே இதில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால தான் இதுக்கு நேமே வந்து மதர் போர்டு. நெக்ஸ்ட்டு, கம்ப்யூட்டர் வைரஸ் இஸ் ஏ ஆன்சர் சி சாஃப்ட்வேர்.
கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா இது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான். கம்ப்யூட்டர் வைரஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இதை யூசரோட நாலேஜ் இல்லாமல் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகும். எப்படி என்ட்ரு ஆகும் அப்படின்னா பென்ட்ரைவ், சிடி, அப்படி இல்லை அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா த்ரூ த இன்டர்நெட் அந்த கம்ப்யூட்டர் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும் கம்ப்யூட்டருக்குள்ளே. யூசரோட நாலேஜ் இல்லாமல் என்ட்ரு ஆகும். இந்த கம்ப்யூட்டர் வைரஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. சரி, இந்த கம்ப்யூட்டர் வைரஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். ரெசிடென்ட் வைரஸ், மல்டிபார்ட்டி வைரஸ், டைரக்ட் ஆக்ஷன், ப்ரௌசர் ஹைஜாக்கர், ஓவர்ரைட் வைரஸ், வெப் ஸ்கிரிப்டிங் வைரஸ், ஃபைல் இன்ஃபெக்டர், நெட்வொர்க் வைரஸ், இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் வைரஸ் இருக்குது. ட்ராஜான் ஹார்ஸும் இருக்கிறதுலே ரொம்ப ஹெவியான வைரஸ். இந்த வைரஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்தந்த வைரஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு வகையான ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இப்போ நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்பர் கன்வர்ஷன். இந்த இடத்துல பேஸ் 10 அப்படின்னா டெசிமல் நம்பர், பேஸ் 2 அப்படின்னா பைனரி. 15 வரைக்கும் உள்ள டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 8421 அப்படின்னு 4-பிட் நம்பர் யூஸ் பண்ணலாம். இந்த 8421 ஆட் பண்ணால் 15 வருது. இப்போ 15க்குள்ளே உள்ள டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 8421 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 17 கொடுத்துருக்காங்க. 17 கொடுத்துருக்கப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா 1 into 2 2 2 into 2 ரெண்டால் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். 2 into 2 equal to 4, 4 into 2 equal to 8, 8 into 2 equal to 16. இப்போ 16க்கு மேலே இன்னொரு பிட்டு வந்துச்சுன்னா 16 into 2 equal to 32 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ 17 அப்படிங்கிறப்ப இந்த 16 எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த நம்பரில் எந்த நம்பரை ஆட் பண்ணால் 17 வருது அப்படின்னு பார்க்கணும். இங்கே இந்த 16ஐயும் இந்த லாஸ்ட்டில் உள்ள 1ஐயும் ஆட் பண்ணோம்னா 17 வருது. அப்போ அந்த நம்பருக்கு நேராக மட்டும் 1 போட்டுறணும். மீதி உள்ள நம்பருக்கு நேராக 0 போட்டுறணும். 0 போட்டுட்டு லாஸ்ட்டில் இப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் ஆன்சர். இதுதான் ஒரு நம்பரை டெசிமல்லேருந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுற சிம்பிள் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு எம்எஸ் ஆஃபீஸ் 2007. 2007 அப்படிங்கிறது எம்எஸ் ஆஃபீஸோட வேர்ஷன் நம்பர். எம்எஸ் அப்படின்னா என்னென்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், பில்கேட்ஸோட கம்பெனி. அதாவது மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது அவங்க டெவலப் பண்ணது தான் எம்எஸ் ஆஃபீஸ். 2007ங்கிறது வேர்ஷன் நம்பர். அதில் நிறைய வரும், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இது மாதிரி நிறைய இருக்குது, அக்சஸ், இதெல்லாம். அந்த ஒவ்வொன்றுக்கும் முன்னால் நம்ம எம்எஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த எம்எஸ் ஆஃபீஸ் 2007 வேர்ஷனில் உள்ள வேர்டு ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறப்ப ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன வரும் அப்படின்னா answers.docxன்னு வரும். சரி, சில வேர்ட் ஃபைலை சேவ் பண்ணுறப்ப .docன்னு வரும் ஃபைல் ஃபார்மேட். அது எந்தெந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணால் .docன்னு வரும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு 97, இந்த 97 2000 இதெல்லாம் என்ன அப்படின்னா வேர்ஷன் நம்பர். மைக்ரோசாஃப்ட் வேர்டு 97, வேர்டு 2000, எம்எஸ் வேர்டு 2002, எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு 2003. இந்த ஃபைலெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .doc அப்படின்னு சேவ் ஆகும். இதே எம்எஸ் ஆஃபீஸ் 2007ல் உள்ள எம்எஸ் வேர்டு ஃபைலை ஸ்டோர் பண்ணுறப்ப எக்ஸ்டென்ஷன் .docxன்னு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நமக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. சிஸ்டம்லேருந்து அந்த இமெயிலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, சர்வர்லேருந்து அந்த இமெயிலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது? ஆன்சர் டி, பாப். பாப் எக்ஸ்பான்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால். இட் இஸ் ஏ இன்டர்நெட் ஸ்டாண்டர்டு ப்ரோட்டோகால். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சர்வர்லேருந்து நமக்கு வந்திருக்க இமெயிலை டவுன்லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட்டு டிசிபி. டிசிபி எக்ஸ்பான்ஸ் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சர்வர்லேருந்து கிளையண்ட்டுக்கு ஒரு ஃபைலோ ஒரு டேட்டாவோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப அது செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சேஃப்டியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு என்ஷூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டிசிபி ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட்டு எஃப்டிபி. எஃப்டிபி எக்ஸ்பான்ஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபைல் கம்ப்யூட்டர்லேருந்து நெட்வொர்க்குக்கோ அப்படி இல்லை அப்படின்னா நெட்வொர்க்லேருந்து நம்ம கம்ப்யூட்டருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் ஆகிற ப்ரோட்டோகால் எஃப்டிபி, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அந்த நேம்லேயே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு எஸ்எம்டிபி. எஸ்எம்டிபி எக்ஸ்பான்ஸ் சிம்பிள் மெயில்
ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம இமெயில் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த இமெயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகுறது தான் எஸ்எம்டிபி அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட எஃப்டிபியும் எஸ்எம்டியும் பார்த்தா சேம் தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எஃப்டிபி வந்து ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, எஸ்எம்டிபி வந்து ஒரு இமெயிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சோர்ஸ் ஆஃப் மீத்தேன். மீத்தேன் வந்து எங்கெல்லாம் வந்து உருவாகுது? ஆன்சர் ஏ, வெட்லேண்ட்ஸ். வெட்லேண்ட்ஸ் அப்படின்னா மீனிங் சதுப்பு நிலம்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் மீத்தேன். இன்னும் மீத்தேன் வந்து வேறு எங்கெங்கே இருந்தாலும் நேச்சுரலாக உருவாகுது. அந்த லிஸ்ட் கொடுத்துருக்கேன். நேச்சுரல் வெட்லேண்ட்ஸ், பேடி ரைஸ் ஃபீல்ட்ஸ், கேஸ் ஹைட்ரேட்ஸ், டெர்மைட்ஸ். டெர்மைட்ஸ் மீன்ஸ் கரையான் புற்றுன்னு சொல்லுவோம்ல அங்கே. ஓஷன்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ். இங்கெல்லாம் இயற்கையாகவே மீத்தேன் வாயு உருவாகுது. Minamata disaster in Japan was caused by pollution due to answer B, mercury. Minamata disaster அப்படிங்கிறது ஒரு டிசீஸ். ஃபஸ்ட்டு இது 1956 ஜப்பானில் மினமெட்டா சிட்டிங்கிறதுல இந்த டிசீஸ் கிரியேட் ஆகுது. அதனால தான் அந்த சிட்டி நேமே வச்சு மினமெட்டா டிசாஸ்டர் அப்படின்னு இதுக்கு சொல்கிறாங்க. இந்த டிசீஸ் எதனால் வருது, எப்படி வருது அப்படின்னா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் மெத்தில் மெர்க்குரி அப்படின்னு வேஸ்ட் வாட்டர், அந்த பொல்யூட்டன்ட்டு மெத்தில் மெர்க்குரி அப்படிங்கிற ஒரு பொல்யூட்டன் வேஸ்ட் வாட்டராக அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் வருது. இதில் இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் போய் கடல்லையோ வேறு நீர்நிலையிலையோ கலக்கிறப்ப அதில் உள்ள மீனுக்கு இந்த பொல்யூட்டன்ட் உணவாகுது. அந்த மீனை சாப்பிட்ற மக்களுக்கு இந்த டிசீஸ் வந்துச்சு. 1956 கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் அந்த டிசீஸ் ஜப்பானில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் ஆணுச்சு. நெக்ஸ்ட்டு, பயோ மேக்னிஃபிகேஷன் மீன்ஸ் ஃபுட் செயினில் லிவிங் ஆர்கானிசமில் பாய்சன் பொல்யூட்டன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகிற அந்த டேர்முக்கு நேம் தான் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, நகோயா புரோட்டோகால் இஸ் ரிலேட்டட் டு ஆன்சர் டி, பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி மீன்ஸ் லிவிங் ஆர்கானிசம், அதாவது உயிரினங்களின் பன்மையத்தன்மையை பாதுகாப்பது. இதுக்கு தான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஃபாசில் ஃபியூயல்ஸ் மூலமாக தான் அதிகமாக நமக்கு சோர்ஸ் கிடைக்கிது. ஃபாசில் ஃபியூயல்ஸ் மூலமாக தான் அனல் மின்சாரம் நிறைய தயாரிக்கிறோம். அனல் மின்சாரம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, நிலக்கரி, பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு, இது எல்லாமே ஃபாசில் ஃபியூயல்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்கிது. செகண்ட் சோர்ஸ் இந்தியாவில் என்ன அப்படின்னா ஹைட்ரோ பவர். ஹைட்ரோ பவர் மீன்ஸ் தான் நீர் மின்சாரம், அதாவது புனல் மின்சாரம் அப்படின்னு இதை சொல்லலாம். In case of earthquakes, an increase of magnitude 1 on Richter scale implies answer A, a 10-fold increase in the amplitude of seismic waves. Seismic waves ஓட amplitude 10 மடங்கு அதிகமாகிறப்ப தான் ரிக்டர் அளவுகளில் 1 அப்படின்னு மெஷர்மெண்ட்டே காமிக்கும் எர்த்குவேக் அப்போ. நெக்ஸ்ட், which of the following is not a measure of human development index? Answer C, sex ratio. India has the highest number of students in colleges after answer B, USA. Next, which of the following statement is not correct னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 1 and 4. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரசிடெண்ட் தான் அந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து ஜட்ஜாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஹைகோர்ட் லாயராக இருந்தாலே போதும், அவங்கள அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹி ஹேஸ் ஏ ஃபிக்ஸட் டெனர். அவங்களோட பதவி காலம் வந்து ஃபிக்ஸடு கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். மோஸ்ட்லி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்ட் பண்ணுற அந்த லாயர் வந்து சீனியர் லாயராக தான் இருப்பாங்க. ஹைகோர்ட்டில் சீனியர் லாயராக தான் இருப்பாங்க. அவங்க எந்த ஏஜில் ஜாயின் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருப்பாங்க. மோஸ்ட்லி அது 2 or 3 இயர்ஸாக இருக்கலாம், 4 இயர்ஸாக இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் தி தேர் ஏஜ், ரிட்டையர்டு ஏஜ். நெக்ஸ்ட் கொஷின், பிரசிடெண்ட் பிரணாப் முகர்ஜி அவரோட நேம்க்கு முன்னால் ப்ரிஃபிக்ஸாக ஹிஸ் எக்ஸலன்சி அண்ட் மகாமஹிம் அப்படிங்கிற வேர்ட்ஸை சேர்க்க வேணாம், அஃபீஷியல் நோட்டிங்ஸில் சேர்க்க வேணாம் ப்ரிஃபிக்ஸாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. Which of the following can be done under conditions of financial
எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கண்டிஷன் நடைமுறைக்கு அமலுக்கு கொண்டு வரப்போ என்னெல்லாம் செய்வாங்க? ஆன்சர் டி 2 and 3. செகண்ட் பாயிண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் அண்ட் ஸ்டேட்ஸோட எக்ஸ்பெண்டிச்சர் வரவு செலவு கணக்கில் ஸ்டேட்ஸோட வரவு செலவு கணக்கில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட சேலரியை ரெடியூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 கண்டிஷன்ஸும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரப்போ நடைமுறைப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங். லிஸ்ட் 1 ஏ, பாவர்ட்டி ரிடக்ஷன் ப்ரோக்ராம், அதாவது வறுமை ஒழிப்பு திட்டம். அதுக்கு ஆன்சர் 4, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். நெக்ஸ்ட்டு பி, ஹியூமன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், மனித மேம்பாட்டு திட்டம். அதுக்கு ஆன்சர் 1, மதிய உணவு திட்டம். நெக்ஸ்ட்டு சி, சோசியல் அசிஸ்டன்ட் ஸ்கீம், அதாவது சமூக உதவி திட்டம். அதோட ஆன்சர் 3, முதியோர் உதவித்தொகை திட்டம். லாஸ்ட் ஒன் இஸ் மினிமம் நீட் ஸ்கீம், குறைந்தபட்ச தேவைகள் திட்டம். அதோட ஆன்சர் 2, இந்திரா வீட்டு வசதி திட்டம். ஃபார் an efficient and durable learning, learners should have answer D, desired level of ability and motivation. Next, classroom communication must be answer B, student centric. ஸ்டூடெண்ட்டை மையப்படுத்தி தான் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு, த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இஸ் டு ஆன்சர் டி, இனிஷியேட் எ டிஸ்கஷன் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் இட். இன்டராக்ஷன் இன்சைட் த கிளாஸ் ரூம் ஷுட் ஜென்ரேட் ஐடியாஸ். கிளாஸ் ரூமுக்கு இன்டராக்ஷன் இருந்தால் தான் நிறைய ஐடியாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஸ்பேர் த ரேட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு gives the message that answer C, undesirable behavior must be punished. குழந்தைங்கள கண்டித்து வளர்க்கணும் அப்படிங்கிற மெசேஜ் தான் இது. நெக்ஸ்ட்டு, த டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் that the teacher has in the classroom is termed as answer C, group communication. நெக்ஸ்ட்டு, ஒரு ரிசர்ச் ஜேர்னலோட குவாலிட்டியை எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஆன்சர் ஏ, இம்பேக்ட் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு, ஒரு குட் ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா ஆன்சர் பி, அசைனிங் எ பர்டிகுலர் ரிசர்ச் ப்ராப்ளம் டு 1 PhD ஆர் 1 PhD ரிசர்ச் ஸ்டூடெண்ட். Which of the following sampling method is based on probability? Answer D, stratified sampling. Next question, American Psychological Association அதாவது APA ஃபார்மேட் பிரகாரம் எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் எழுதலாம் அப்படின்னா ஆன்சர் ஏ, அதாவது ஃபஸ்ட்டு ஆத்தர் நேம் எழுதணும், இயர் எந்த இயர் அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் எழுதணும். நெக்ஸ்ட்டு அந்த டைட்டிலோட நேம், புக் டைட்டில். நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ் ஒரு கோலன் வச்சுட்டு எந்த பப்ளிகேஷனோட நேம். இதுதான் வந்து கரெக்ட் ப்ரொசீஜர் அக்கார்டிங் டு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இன் கரெக்ட் ஃபார்மேட்? இங்கே கொடுத்துருக்க பாருங்க, ஸ்டெப்ஸ் ஆஃப் த ரிசர்ச் இன் கரெக்ட் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு, லிஸ்டிங் ஆஃப் ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு, மெத்தடாலஜி. ஃபோர்த் பாயிண்ட், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஃபிஃப்த்து, டேட்டா அனாலிசிஸ். லாஸ்ட் ஒன் இஸ் ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன். பேப்பர் 1 நீங்கள் தரவாக நல்லா எழுதினாலே யூஜிசி நெட் எக்ஸாமில் கட் ஆஃபில் என்ட்ராகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் 2 நம்மளோட ஓன் மேஜர் சப்ஜெக்ட், அது வந்து கொஸ்டின் டஃபாக கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட யூஜிசி நெட்டு கொஸ்டின் டிசம்பர் 2004 நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் நல்லா தரவாக இருந்தீங்க அப்படின்னாலே பேப்பர் 1 பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாத்துலேயுமே ஒரு கொஸ்டினை படிக்கணும் அப்படின்னா கொஸ்டினை படித்த உடனே நமக்கு ஆன்சர் வந்து ஞாபகத்தில் வரணும். மெமரியில் நமக்கு ஆன்சர் ஞாபகத்தில் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த டாபிக் வந்து நம்ம தரவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நமக்கு அந்த ஆன்சர் டவுட்டாக இருக்குது அப்படின்னாலே ஆப்ஷனை பார்த்தா தான் நமக்கு ஆன்சர் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னாலே அது 90% தான் சான்ஸ் இருக்குது நம்மளை கொஞ்சம்
கன்ஃபியூஸ் பண்ணி விட்றோம். அதனால் மோஸ்ட்லி கொஸ்டினை படித்தோடனே ஆன்சர் ஞாபகம் வர அளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணணும். எப்போ நமக்கு அது மாதிரி கொஸ்டினை படித்தோடனே ஆன்சர் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் தரவாக இருந்தோம், ரிப்பீட்டடாக திரும்ப ரிவைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இருந்தால் மட்டும்தான் கொஸ்டினை படித்தோடனே ஆன்சர் ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சப்ஜெக்டில் தரவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கன்ஃபார்மாக அந்த பேப்பரில் நல்ல மார்க் வாங்கினீங்க அப்படின்னு கன்ஃபார்மாக 100% சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 கொஸ்டின்ஸ் இருக்குது யூஜிசி நெட்டு பேப்பர் 1ல். 50 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் 45 to 47 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மெரிட்டில் வந்துடலாம். மெரிட் மீன்ஸ் கட் ஆஃபில் ஈஸியாக என்டர் ஆகிடலாம். பேப்பர் 2ல் ஓரளவு மார்க் வாங்கினா கூட பேப்பர் 1ல் நல்லா ஹை ஸ்கோர் வாங்கினீங்க அப்படின்னா கட் ஆஃப் நீங்கள் ஈஸியாக என்டர் ஆகிடலாம். இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு. என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஆன்சர் டி, சயின்டிஃபிக் ஹைபாதிசிஸ் இஸ் எ சயின்டிஃபிக் தியரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.